ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. எனக்கு புரியும் கன்ஃபார்மாக வந்து 12th எந்த மாதிரி பயம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து 10th வந்து இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸோ 10th நாளைக்கு ஓவராலாக எந்த மாதிரி ரிசல்ட் வந்து இருக்கும், எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்களா மாட்டிங்களா, ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனோ சப்ஸ்கிரைப் பட்டனோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து லைவ் வந்து வர போகிறோம், ஓகேவா? ஸோ லைவ் மூலிமா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கு எல்லாமே நம்ம லைவ்லேயே மென்ஷன் பண்ணி நம்ம வந்து லைவ் வந்து போட போகிறோம். அதனால நீங்கள் வந்து லைவில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனோ சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் மிக பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால் பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ஸோ பண்ணிட்டீங்க சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். ஸோ நாளைக்கு வந்து ஷார்ப்பாக 9:30 வந்து உங்களால் வந்து 10th ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஷார்ப்பாக 9:30 வந்து வந்துடும். முந்திலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 9:30 டைம் வந்து சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுல டிலே ஆகும். ஆனால் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ஷார்ப்பாக எல்லா பேத்துக்கும் வந்து 9:30 வந்து கன்ஃபார்மாக வந்து வந்துடும். நம்ம லைவில் தான் இருப்போம். நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 9:30 அப்படின்னா நம்ம வந்து மேபி ஒரு 7:30 அந்த மாதிரி நம்ம வந்து லைவ் வந்து வந்துடுவோம். அதனால நீங்கள் நாளைக்கு வேகமாக வந்துச்சு நம்மளோட லைவை பாருங்கள். ஸோ கன்ஃபார்மாக நான் வந்து உங்களோட மார்க்கை நான் அப்படியே வந்து லைவ் மூலிமா நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், மறக்காமல் பண்ணிடுங்க. சரிங்க ப்ரோ, ஓவராலாக நாளைக்கு ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும், நான் வந்து பாஸ் ஆயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஆயிடுவீங்க. நான் வந்து 12th சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி சென்டம் பெர்சன்டேஜ் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த வட்டம் இருக்குது. அதனால 10th அதே நிலைமை தான். மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. பட் இருந்தாலும் வந்து சென்டம் பெர்சன்டேஜில் வந்து குறையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி அதிகமாகவே இருந்திருக்கு. மற்றபடி தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சோஷியல் சயின்ஸ், அப்புறம் வந்து சயின்ஸ் பேசிக்காக எல்லாமே வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்க. முக்கியமாக வந்து இந்த வாட்டி சயின்ஸ் வந்து கஷ்டமாக கேட்டனால இந்த வாட்டி சயின்ஸ்லேருந்து நிறைய பேருக்கு வந்து மார்க் வந்து போகும். மற்றபடி வந்து நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. மோஸ்ட்லி வந்து நான் அப்டேட் பண்ண வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க அப்படி சொல்லிட்டு தான் வந்து நான் வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதனால் பயப்படாதீங்க. கன்ஃபார்மாக வந்து இந்த வாட்டி நல்லா தான் பேப்பர் திருத்திருக்காங்க. 12th ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க. எல்லா பேரும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கோட ஒரு 20 மார்க் அதிகமாக தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து அதுவுமே நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி மார்க் வந்தவங்களும் இருக்காங்க. இல்லை ப்ரோ எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணவங்களும் இருக்கீங்க, ஓகேவா? இருந்தாலும் 12th எந்த மாதிரி வந்து மார்க் வந்து போட்டிருக்காங்களோ அதே ஃபார்மெட்டில் தான் வந்து 10th அண்ட் 11th அதே மாதிரி தான். 11th இதே சேம் ஃபார்மெட்டில் தான் வந்து மார்க் போட்டு நமக்கு ஆல்ரெடி 11th வந்து ரிசல்ட் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிட்டாங்க. பட் பப்ளிஷ் பண்ணுறது வந்து 11th வந்து மே 14 வந்து பண்ண போகிறாங்க. 10th வந்து நாளைக்கு வந்து மார்னிங் நம்மளுக்கு ஒரு 9:30 வந்து பண்ணிடுவாங்க, ஓகேவா? மற்றபடி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக லைவ் மூலிமா கேட்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தாராளமாக இப்போ கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி எல்லா பேரும் பாஸ் ஆகிடுவீங்க. மேபி 35 மார்க் இல்லை நீங்கள் வந்து ஒரு 30 மார்க் எடுக்கிறீங்க, 35 மார்க்குக்கு ஒரு 30 மார்க் அப்படின்னா ஒரு 28 மார்க்கு அந்த மாதிரி நினைவில் இருக்கனா கூடயும் கன்ஃபார்மாக வந்து எப்படியாவது எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க் போட்டுருவாங்க. அதனால் ஒரு 5 மார்க்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் வந்து ஒரு 3 மார்க்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கூடயும் வந்து கன்ஃபார்மாக வந்து எல்லா பேருக்கும் வந்து மார்க் வந்து போட்டுருவாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ 35 மார்க்குக்கு எனக்கு வந்து 28 மார்க் வந்து வருது, எனக்கு வந்து பாஸ் பண்ணி விட்ருவாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. கன்ஃபார்மாக பண்ணி விடுவாங்க. பட் இருந்தாலும் அதில் வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கீ பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி சம் பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் மார்க் போட முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அது மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து மார்க் வந்து போடுவாங்க. மற்றபடி வந்து ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ப்ரோ 11th வந்து தமிழ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. மோஸ்ட்லி வந்து தமிழ் வந்து எல்லா பேரும் நல்ல மார்க் எடுத்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டது. கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தாலும் சம் நல்ல மார்க் எடுத்தவங்களும் இருக்காங்க. அதனால் வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க. அது வந்து ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் தான். கன்ஃபார்மாக எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி போன வருஷத்தோட இந்த வாட்டி வந்து பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. அதனால நாளைக்கு போட போகிற லைவில் எல்லா பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.